Assalamu alaikum and hi everyone. I'm Shawmiya Fazeel. இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான பேசிக்காவே டெலிஷியஸான கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். அப்படி என்னதான் டிஷ் அப்படின்ட்டு உங்களுக்கு விளங்கிக்கும். சிக்கன் டெவல் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேல கலர்ஃபுல்லா இன்னைக்கு செய்ய போறேன். ஷாமியா ஃபசீல் யூடியூப் சேனலுக்கு நீங்க நியூ கமரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் சட்டியை வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் போகும்போது இப்போ நல்லா சூடாகி கொண்டு வருங்க. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நான் வளமையாக ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி டீப் ஃப்ரை ஒன்று பண்ணணும். அதனால ஆயில் கொஞ்சம் கூடுதலாகவே வேணும். இன்றைக்கி சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். டர்மரின் அண்ட் டர்மரிக் அண்ட் சால்ட் இது மூணும் தான் மிச்சம் லெஸ்ஸான திங்ஸ் கொஞ்சம் போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கனை ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அதுதான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். பெருசாக எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் இன்றைக்கி சீசனிங் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணல. டர்மரின் அண்ட் சால்ட் மட்டும்தான். பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். நல்லா சின்ன மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணும் போது அது ஃப்ரை பண்ணி முடிய போக்கல கொஞ்சம் நல்லா சின்னதாக பார்க்கும். அதனால தான் இன்றைக்கி பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை டீப் ஃப்ரை ஒன்று தான் பண்ணணும். ஏன்னா சிக்கன் டபுள் தானே. சீசனிங் பண்ணுறதுக்கு லெமன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டர்மரின் யூஸ் பண்ணுறதால நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். நான் ரெண்டும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். அதில் டர்மரின் போட்டு சீசனிங் பண்ணுறதால சிக்கன் டெவல், சிக்கன் கறி இது என்னதுக்குனாலும் டர்மரின் யூஸ் பண்ணுறதால நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ ஒரு 10-9 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த கிளிக்கில் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. நார்மலாக சிக்கனை சீசனிங் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி பாயில் பண்ணி எடுப்பாங்க ஒரு கிளாஸ் வாட்டரில் மாதிரி. ஆனால் இன்றைக்கி பாயில் பண்ணலை. பாயில் பண்ணாமல் தான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். பாயில் பண்ணுறதை விட பாயில் பண்ணாமல் ஃப்ரை பண்ணினா நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எரிக்கணும். இந்த லெவலில் தான் நாங்கள் எரிக்கணும். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் அதில் மிக்சிங் பேஸ்ட்டு தான் செஞ்சு கொள்ளணும். அதுக்கு ஆயில் மறுபடி யூஸ் பண்ணணும். பெருசாயில் நார்மலாக தான் ஆயில் யூஸ் பண்ணணும். ஆனியன்ஸ், சில்லி இதெல்லாம் வதங்கி வரதுக்கு மாதிரி தான் ஆயில் வேணும் எங்களுக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சு கொண்டிருக்கிறேன். நார்மலாக சிக்கன் டெவல் சொல்லி வரும்பொழுது நாங்கள் சாய்ஸ் பண்ணுற சிக்கன் போன்லெஸ்ஸாக இருந்தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதேயோட போனோடு இருந்தால் கொஞ்சம் குயிக்காக எங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். போனோடு இருக்கிறது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆயிலெலாம் சூடாகுது. உங்களுக்கு விளங்கும். ஆயில் நல்லா சூடாகி கொண்டு வருது. பட் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். ரம்பா அண்ட் கரி லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரம்பா அண்ட் கரி லீவ்ஸ் ஆயிலோடு சேர்த்து மிச்ச நேரம் போகக்கூடாது. ஒரு 1 மினிட்டும் இல்லாத மட்டில் தான் நாங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதே ஆயிலுக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு நல்லா விளங்குதாக இருக்கும். எல்லாம் நல்லா பொரிப்பட்டு வருது. ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு விளங்கும். cardamom அண்ட் cinnamon போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னைக்கு யூஸ் பண்ணல. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேலை தானே செய்ய போகிறேன். ஸோ இன்னைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் சுகர் யூஸ் பண்ணல. அது ரெண்டும் இல்லாமல் தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வேலை
பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் ஆனியன்ஸ் சேர்த்திக்கிறேன். ஆனியன்ஸ் ஆல்சோ பிக் பீசஸாக கட் பண்ணாமல் நார்மலாகவே சின்ன சின்ன ஸ்லைசஸாக தான் கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக சிக்கன் டபுள் சொன்னாவே ஆனியன்ஸ் எல்லாம் பிக் பீசஸாக தான் கட் பண்ணுறேன். நார்மலாக ஒரு பிக் ஆனியன் வந்து 8 பீசஸாக கட் பண்ணுறேன் சிக்கன் டபுளுக்கு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் நார்மலாக நாங்கள் வீட்டிலலாம் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஸ்லைசஸாக ஈக்கிறேன். இப்படி ஈக்கிறதால வந்து சிக்கன் டபுள் ஷாப்ஸில் நாங்கள் எடுக்கிறத விட ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாக ஜூஸியாக அப்படி இருக்கும். ஒரு 3 மினிட்ஸுக்கு பிறகு எப்படி ஈக்கிறேன்னு சொல்லி விளங்கும். உங்களுக்கு நல்லா வதங்கி வருவது. இதெல்லாம் நான் நார்மலாக மீடியம் ஸ்டேஜில் தான் வச்சு கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சேர்க்காம நாங்கள் சில்லியெல்லாம் சேர்த்திக்கிறேன். டொமேட்டோ வந்து லாஸ்ட்டாக தான் நாங்கள் எந்த ஃபுட் செய்ய போகலையும் சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் டொமேட்டோட டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு பிறகு டொமேட்டோ சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்பைசி கிட்ஸுக்கெல்லாம் அவங்க விருப்பமாக சாப்பிட மாட்டாங்கன்றதால டூமரிக் போடுறது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டூமரிக் வந்து யூஸ் பண்ணுறதால நிறைய ஆன்டிபயோட்டிக் காமிக்கும் தானே. எல்லா ஃபுட்ஸுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் டூமரிக். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு வேணுமான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். த்ரீ மினிட்ஸுக்கு ஒருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் ஓகே. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். சில்லிஸ் எல்லாம் நல்லா க்ரீனியாகவே தான் இருக்கணும். அப்போ தான் எங்கள் டெவலுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸில் நல்லா வதங்கி சில்லிஸ் எல்லாம் நல்லா க்ரீனியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஸ்டேஜில் தான் சுகர் ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணணும். டொமேட்டோ சாஸ் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். யூஸ்வலாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் போடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி கூட உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். டொமேட்டோ சாஸ் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் ஆல்சோ ஸ்வீட் தானே, அதனால தான் நான் இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணல. நாங்கள் இதுக்கு சாஸ் ஆட் பண்ணினதோட மிச்ச நேரம் மாதிரி வைக்கிறல்ல. ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் எல்லாம் பீஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து அதோடய நான் இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது வந்து அந்த சிக்கன் பீசஸோட வந்து சாஸ்ட வந்து அந்த லிக்விட் தன்மை அப்படியே அதோட உறிஞ்சுக்கொள்ள பார்க்கும். அப்படி இல்லை, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். சாஸ் சேர்க்குறதால அந்த ஜூஸி தன்மை எங்களுக்கு வேணும். அதனால தான் நான் ஒரு 1 மினிட்ல மாதிரி மிக்ஸ் பண்ணி நாங்கள் அதை அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு விளங்கும். ஏன்னா ஆயில் சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு லிக்விட் இதோடு விளங்கும். ஷ்ரப் மாதிரி உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு விளங்கும். சில்லிஸ் எல்லாம் நல்லா வதங்கக்கூடாது, அந்த க்ரீனி அப்படியே விளங்கணும். டொமேட்டோஸ் ஆல்சோ அப்படிதான். நெக்ஸ்ட் விஷயம் தான் டெவல் ஓகே
சரியான ஸ்டேஜுக்கு வந்தால் அதோட நாங்கள் ஸ்டவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே சட்டியில் வைக்கக்கூடாது, வேறு போலோடுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். பிகாஸ் வந்து சட்டியில் சூட்டுக்கு வந்து அந்த சாஸ் எல்லாம் அப்படியே பீஸஸோட பிடிச்சிடும். அப்படி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெப் மாதிரி எங்களுக்கு சாஸஸ் இருக்கணும். அண்ட் வந்து எங்களுக்கு கலர்ஃபுல்லாக கறிகள் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் டூமரிக் யூஸ் பண்ண வேணும். அண்ட் இதே போல் இன்னும் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.